மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். அந்த லாரிகள் எங்க போச்சு, யார்கிட்ட போய் கொடுத்தது, அங்கேருந்து எங்கேருந்து கடத்தப்பட்டது, எந்த நாட்டுக்கு போச்சு? இங்க பல்வேறு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எல்லார் வீட்லையும் சந்தன பேழைகளால் இழைக்கப்பட்ட நிலைகள் எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்களே, அந்த சந்தனம் எந்த சந்தனம்? இவ்வளோ கேள்வி இருக்குல்ல. இது எல்லாத்தையும் மொத்தமாக மூடுறதுக்கு தான் வீரப்பனை நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம். அந்த பங்காளிகளின் ஒருவரினுடைய மகன்கிட்டையும் இந்த முயற்சி நடந்திருக்கு. விஷத்தை கொடுத்துரு, உங்கள் அப்பா கொண்டார்ல வீரப்பன், நீ கொன்று அப்படின்றதுக்கு அவன் முடியவே முடியாதுன்னு சொன்னான். என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டான். பாருங்க, அப்பாவை கொன்னது வேற, நான் அதுக்காக இதை செய்ய முடியாது, சாப்பாட்டில் விஷம் வைக்க முடியாதுதான். இதுதான் தமிழனின் நேரம். வீரப்பன் ஆட்களை சுட்டு கொண்டது காவல்துறைக்கும் வீரப்பன் கூட்டாளிகளுக்கும் அந்த சண்டை, அந்த மோதலாக பார்க்கப்படுது. அதுலேயுமே எல்லாரும் அப்படி சுட்டு மோதலில் சாகலை. இந்த விசாரணை காலத்தில் தூரப்பட்டவர்களை கொன்று அந்த உடைகளை போட்டு வீரப்பன் கூட்டாளிகளுக்கும் காவல்துறைக்கும் மோதல் அப்படி சொல்லி படம் எடுத்து அதில் கொல்லப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் தாங்க படிச்சுவீங்க, நீங்கள் படிச்சுட்டீங்க, நீங்கள் உயர் பொறுப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல எல்லாமும் வருது. அவருக்கு ஒன்றும் கிடையாது. காட்டில் இருக்கிறவங்களுக்கு அவருக்கு படிக்கலை. உங்கள் அணுகுமுறையை விட அவர் அணுகுமுறை 100 மடங்கு சிறந்ததாக இருந்தது. அவர் பெண்கள் அவரை வணங்குறாங்க, அவர் பெண்களை பார்த்தா கும்பிடுறாரு. ஆனால் நம்ம என்ன செஞ்சோம்? நாகரிக மனிதர்கள் என்று சொல்லுறோம். இந்த வேறுபாடை தான் பார்க்குறோம். வீரப்பன் குற்றவாளியா? குற்றவாளி. வீரப்பன் குற்றவாளி என்று தேடி போன நாம என்ன? அந்த வீரப்பன் பத்தி வர்ற கேள்விகள் மிக முக்கியமான கேள்வி வந்து என்னன்னா, இப்போ வீரப்பன் போல சந்திரமரத்தை கடத்தினா இல்ல வேட்டையாடி தந்தங்கள் இது பண்ணா அப்படின்னா அதெல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வி வருது. ஆமா, அது களவாயில நீங்க என்ன கண்டடைஞ்சது என்ன அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு தெரியும். எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்தவர்களுக்கு எம்ஜிஆர் ஆகி இருந்த எல்லாமே பத்திரிகையில கூட வந்திருக்குது. நெகமம் கந்தசாமி அவர்கள், அது வந்து ரேஞ்சர் சிதம்பரம் அவர்கள் வந்து எம்ஜிஆர்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு இங்கேருந்து தான் போயிருக்குது. அப்புறம் மேட்டூர் பகுதியில் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் இருந்த KP நாச்சிமுத்து அவர்கள், அவருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க. எல்லாமே அந்த பகுதியை சேர்ந்தவர்கள், கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள், எல்லாரும் இதை செய்திருக்காங்க. ஒரு முக்கியமான பிரமுகர், இன்றைக்கும் அரசியலில் மிக சிறந்த செல்வாக்காக தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிற ஒருவருக்கு பேரே ஈட்டி மரம். அவர் ஈட்டி மர கடத்தல். ஈட்டி மரம் என்றால் செம்மரம். 20 தமிழர்கள் கூலிக்கு போனால் சுட்டுக் கொள்றான். ஆனால் இதன் மூலமாக சேகரித்த பெரும் செல்வத்தை வைத்து தான் நீங்கள் இன்னமும் அரசியலில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சமூகத்தில் வந்து செல்வாக்குமிக்க நபராக அல்லது பொது வாழ்க்கைக்கு வர முடிகிறது என்றால் உங்களிடம் வேலை செய்த வீரப்பன் ஏன் வர விட முடியவில்லை? நீங்கள் ஏன் விடலை? அந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ வீரப்பன் வந்தா, வீரப்பன் கொடுத்த நேர்காணல் தான் மிக முக்கிய காரணம். அவர் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசினார்ல, நான் வந்து இன்னும் உண்மையை பேசுவேன்ப்பா, நான் தேர்தலில் போட்டிடுவேன்ப்பா, நான் பிரதமர் ஆகப்பான்னு கொச்சி அவரோட இயல்பான மொழியில சொன்னார்ல. அவர் வந்தா எல்லா பட்டியலும், நீங்க கேட்கிற அத்தனை பட்டியலும் இதெல்லாம் நாம செய்ய வேண்டியது. புலனாய்வு பத்திரிகைகள், அது ஊடகவியலாளர்கள் தேடி கண்டுபிடித்து எழுத வேண்டியது. ஒரு காலமும் அதை செய்யல. அவர் வந்து இருந்தா இது எல்லாத்தையும் புட்டு வச்சிருப்பாரு. அப்ப வரக்கூடாது. இவ்வளவுதான். இந்த நெட்வொர்க் வந்து இப்படியே இருக்கணும். இதன் மேல மக்களுக்கு கவனம் இல்லாமல் மக்களை திசை திருப்பி கொண்டே இருக்கணும். அப்போ நீங்க வீரப்பன் பயங்கரமானவன், இவ்வளவு பேரை கொன்னா, அவ்வளவு பேரை கொன்னா. நீங்க இந்த தேவாராம எடுத்த நேர்காணல் கூட காவல்துறை பத்தி அவர்கள் செய்ததை பத்தி பேச மாட்டாரு. வீரப்பன் செய்ததை பத்தி பக்கமா எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. விஜயகுமார் அவர்கள் இதுல புத்தகத்துல கூட இருக்கும். ஆனா உங்களுடைய நடவடிக்கை, நான் சொல்றது நீங்க கொல்லதை கூட சொல்ல வேணாம். நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களுடைய அன்றாடம் என்ன? நீங்க காலையில எழுந்து என்ன செய்வீங்க? எங்க போவீங்க? நாங்க காட்டுக்கே போனதில்லைன்னு கூட ஒருத்தர் வந்து தவறி சொல்லிட்டாரு தேவராம் அவர்கள். யாரெல்லாம் காட்டுக்கெல்லாம் போயிட முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. நான் காட்டுக்குள்ள 25 நாள் இருந்தேன் என்றாரு. அது வந்து காட்டை ஒட்டி முகாமில் இருந்தது. காட்டுக்குள் போறதை பத்தி விரிவா சொல்லணும்னா சொல்ல முடியாது. ஏன்னா போக முடியாது. அது புதற்காடுகள். அப்ப அது நடைமுறை சிக்கல் இருக்கு. அப்ப ஏன் இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்யப்பட்டன மக்களின் வரி பணத்தில் இருந்து? அந்த கேள்வி இருக்குல்ல. அப்ப ஏன் நீங்க சொல்லல இது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு ஏன் சொல்லல? ஹெலிகாப்டர்லாம் வந்து தேடிச்சுல. மிகப்பெரிய நகைச்சுவே அதுதான். காட்டுக்குள்ள அங்க இருந்தாலே அவர் 10 அடி உயரத்துல இருப்பாரு, இவங்க இங்க இருந்தாலே இவங்களுக்கு அவரை தெரியாது, அவருக்கு இவங்களுக்கு தெரியும். அதுதான் அதோடைய ஜியாகிரபி. அந்த புவியியல் நிலவியல் அமைப்பு குன்றா இருக்கிற இடத்துல அவர் எங்க வேணாலும் மறைஞ்சிருக்க முடியும். இவங்களுக்கு எல்லாருக்குமே புதுசு. இவங்க எல்லாருமே காவல் நிலையங்களை பணியாற்றியவர்கள். அதிரடிப்படை என்று தனியாக ஒன்றும் சிறப்பான பயிற்சி இல்லை. BSF போல CRPF போல கிடையாது. காவல் நிலையங்களை பணியாற்றியவர்கள் தான் வந்தாங்க. யாருப்பா வரீங்கன்னு கேட்ட உடனே அவர்கள் அந்தந்த ஊர்ல திருநெல்வேலி இருக்கிறவங்க, தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க அந்த காட்டை பத்தி என்ன தெரியும்?
போக முடியல. அப்ப அதுக்கு ஒரு தனி சிறப்பு பயிற்சி கொடுத்துல செய்யணும். அதுல தன்னார்வமா போனவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் போல. அது உள்ள போனா போயிட்டு வரதே வழி தவறியமா மாறிடுவோம். அப்ப வீரப்பன் இருக்கிற இடம் வேற, இவங்க இருக்கிற பக்கத்துல இருந்தா கூட தெரியாது. இப்ப திரு கருப்பசாமி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நான் என் புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரத்துல அந்த சருகுகள்லாம் விழுந்து ஒரு 5 அடி உயரத்துக்கு ஏறிடும். அதுக்குள்ள அவன் படுத்திருந்தான்னா பக்கத்துல இருந்தாலே தெரியாது. நாங்க எப்படி பிடிக்கிறது அப்படின்றாங்க. அப்போ பக்கத்துல இருந்தாலே தெரியாத போது ஹெலிகாப்டர்ல வந்தா அவர் எங்க இருந்தாலும் அதை பாப்பாரு தானே. இதை வரண்டா அரக்க அப்படின்னு சொல்லிடுவார்ல, அவர் இங்கேருந்து சுட முடியும் எளிதா. அதெல்லாம் நகைச்சுவைலாம் நடந்தது. ரொம்ப வருத்தப்பட்டு தேவர் அவர்கள் சொல்லுறாங்க, முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் மறுபடியும் முதலமைச்சர் ஆன பிறகு என்னை கூப்பிட்டுட்டாங்க திரும்பி. அதனடிப்படையாக அமைதிப்படுத்தப்பட்டது அப்போ. ஏன்னா மிக கடுமையான 93, 96 காலகட்டம் தான் இந்த கொடுமைகள் நடந்தது. சதாசிவா விசாரணை ஆணையம் அதை பதிவு பண்ணியிருக்குது. அவரும் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் அதெல்லாம் அப்படிலாம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அதை அதுலேருந்து விலைக்கு போயிடுறாரு, பதில் சொல்லாமல் போயிடுறாரு, அது வேற. ஆனால் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு பொறுப்புக்கு மறுபடியும் வந்த பிறகு, ஏன்னா வீரப்பன் கொடுத்த நேர்காணல் தேர்தலில் அவருக்கு மிகப்பெரிய பலனை தந்தது. அதுக்கு ஒரு மென்மையான போக்கை கருணாநிதி அவர்கள் கையாளுகிறார்கள். அதுக்கு நன்றி கடன் ஆகும். அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே கேட்குறாங்க, இந்த வெற்றிக்கு யார் காரணம் என்று கருணாநிதி அவர்கிட்ட கேட்கும்போது ஜெயலலிதா அப்படின்னு சொன்னார். ஒரு வார்த்தையில் சொன்னார். உங்களுக்கு இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லாமல் விட்டது வீரப்பனும் ஒரு காரணம். அது ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. அந்த பகுதிகளில் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் அந்த பகுதிகளில் அதிமுக முற்றிலும் வீழ்த்தப்பட்டதுக்கு காரணம் வீரப்பன் கொடுத்த நேர்காணல். ஜெயலலிதா பர்கூர்ல தோற்று போனதுக்கு காரணம் வீரப்பன் அப்படிங்கிறத அவங்க மனசுல வச்சுக்கிட்டாங்க. சென்னாரெட்டியை எப்படி கையாண்டார் ஜெயலலிதா, சுப்பிரமணிய சாமியை எப்படி கையாண்டார் அப்படிங்கும் போது ஏற்கனவே பல வழக்குகள் உள்ள ஒரு வீரப்பன் மிக கொச்சையாக தன்னை பொதுவெளியில் இப்படி பேசின பிறகு அதுக்கு என்ன முடிவு எடுத்திருப்பார் அவருடைய இயல்பான குணத்தின்படி என்பதுதான் 2004 அக்டோபர் 18 அவர் கொல்லப்பட்டதற்கானது. அதை கொண்டு நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க முடியும். அப்ப அதனாலதான் வீரப்பனை கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தணும். நீங்க கேட்ட யானை தந்தம் கடத்தியவன் யார், வெட்டினாரு, இது யார்கிட்ட கொடுத்தாரு, காடு நீதிபுரமோ சத்தியமங்கலமோ அந்தியூரோ ஏதோ ஒரு பகுதியில் கொடுக்குறாரு. இப்போ கேசட் கொடுக்குறாரு, ஒருத்தர் வாங்குறாரு, அப்புறம் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் சங்கர்கிட்ட போகுது, இல்லை பத்திரிகையாளர்கிட்ட போகுது, ஒருத்தர் வாங்கிட்டு கொடுக்குறாரு. அது ஆள் சொல்றீங்கல்ல, இந்த தந்தத்தை யார்கிட்ட கொடுத்தாரு, இவர் யார் வாங்கி எங்கே போச்சு? இப்போ போதை மருந்து கடத்தல் இப்போ பரபரப்பாக பேசப்படுகிறது. எல்லாத்துக்கும் ஒரு வலைப்பின்னல் இருக்குல்ல, அப்படித்தானே தந்த கடத்தல் இருக்கும். அதுக்கு தானே சந்தன மரங்கள் வெட்டப்பட்டு அது லாரியா 220 டன் பிடிச்சென்றாரு கோபாலகிருஷ்ணன். அப்போ 220 டன் ஒரு பகுதியில் இருந்திருக்கும். அந்த பகுதியிலேருந்து 220 டன்னும் எப்படி ஏற்றப்பட்டு போகுது? லாரி எங்கேருந்து வருது? லாரி அனுப்புவது யாரு? லாரி ஓனர் யாரு? இதுக்கு கான்ட்ராக்ட் யாரு? அதுக்கு கூலி ஆளு ஏற்பாடு பண்ணது வீரப்பன். அந்த ஊர் பகுதி மக்களுக்கு ₹1, ₹2 தான் அவன் பார்த்துருக்கான். 100, ₹50 முதல்ல அரசு அறிமுகப்படுத்தல, வீரப்பன் தான் அறிமுகப்படுத்துறாரு. அப்போ இந்த லாரிகள் வரிசையாக ஏற்றி போடுது. அண்ணன் மரியாதைக்குரிய செல்வமணி அவர்கள் எடுத்த படத்துல கேப்டன் பிரபாகரன்ல வர காட்சி போல வரிசையா போகுது. அந்த லாரிகள் எங்க போச்சு? யார்கிட்ட போய் கொடுத்தது? அங்கேருந்து எங்கேருந்து கடத்தப்பட்டது? எந்த நாட்டுக்கு போச்சு? இங்க பல்வேறு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எல்லார் வீட்லையும் சந்தன பேழுகளால் இழைக்கப்பட்ட நிலைகள் எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்களே, அந்த சந்தனம் எந்த சந்தனம்? இவ்வளோ கேள்வி இருக்குல்ல. இது எல்லாத்தையும் மொத்தமா மூடுறதுக்கு தான் வீரப்பனை நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம். என்கவுண்டரை கூட நீங்க கேள்விக்கு உட்படுத்துறீங்க. அது உண்மையான ஒரு என்கவுண்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆமா, எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? அது எல்லாமே அந்த பகுதி மக்கள் சொன்னதுதான். சிரிச்சாங்க விழுந்து இந்த சுட்டு கொல்லப்பட்டதாக சொல்ற அந்த பாப்பாரப்பட்டி சாலை இருக்குல்ல, பெண்ணாடத்துக்கு பக்கத்துல, தருமபுரி மாவட்டம் பெண்ணாடத்துக்கு பக்கத்துல பாப்பாரப்பட்டி சாலை, அந்த பகுதி, அதுக்கு பேரு பாடின்னு ஒரு கிராமம், 7th டே அட்வர்டைஸ் நினைக்கிறாரு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல தான் நாங்கள் என்கவுண்டர் பண்ணோம்னு சொன்னாங்கல்ல 2004. அந்த பகுதிக்குள்ளே போய் நாங்கள் போன உடனே அந்த மக்கள்லாம் கூட்டிட்டாங்க. அவங்களெல்லாம் காணொலி பதிவு செஞ்சோம். இங்கே தானே இது அப்போ வீரப்பன் கொல்லப்பட்ட 1.5 ஆண்டுகள் கழித்து நம்ம அங்கே போகிறோம். அப்போ கொல்லப்பட்ட அந்த நாளுக்கே போயிருந்தோம். அதுக்கப்புறம் தான் இது பண்ணலான்னு முடிவு எடுத்த பிறகு அப்போ போனப்போ அப்போவே எல்லாரும் போய் சிரிச்சது அப்படியே இருக்கும், அதெல்லாம் இல்லை அப்படின்னு. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸு அதுக்கு முந்தைய நாள்லேருந்து அதுக்கு முந்தைய நாள் 2 நாளாகவே பல்வேறு பகுதியில் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. உடம்ப கொண்டு எங்கே வச்சு இதை செய்யலாம் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம்னு சொல்கிறதுக்கு பல்வேறு தரப்புகள், அந்த நேரத்தில் அமைக்கப்பட்ட உண்மையறியும் குழு, அப்புறம் அந்த பகுதியை சேர்ந்த அன்றால் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் செந்தில் அவர்கள் சொல்வது, இப்படி எல்லா தரவுகளின் அடிப்படையிலும் அந்த மக்கள் சொல்வது முழுமையாக ஒத்து போகுது. அப்புறம் ஏற்கனவே இந்த ஆவணப்படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, சயனைடு கொடுத்து விஷம் கொடுத்து கொள்வதற்கான பல்வேறு முயற்சிகள் செய்தாங்க காவல்துறை. அது போலவே நாங்கள் சந்தித்ததில் வீரப்பனின் உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள்
சின்னம்மா மகன் இவங்க யார்கிட்டலாம் இந்த விஷம் கொடுக்குற முயற்சி நடந்தது, அது என்ன விஷயம்னு தெரியல. இவங்க ஆவணப்படத்தில் சொல்கிற போது தான் அந்த கமால் பாட்ஷா சொல்லுவார், அவர் சைனைடு கொடுத்தாங்கன்னு. அந்த பேபி வீரப்பன் கூட சம்மந்தப்பட்ட கந்தவேல்னு ஒருத்தருக்கும் சைனைடு கொடுத்து அவங்களுக்குள்ள முயற்சி பண்ணியிருக்காங்கிறது அந்த ஆவணப்படத்தில் சொல்கிறாங்க. நாங்கள் சந்தித்த போது வேறு மயக்க மருந்து தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒரு 7 பேர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க இந்த முயற்சி. அதாவது பல்வேறு காட்டுக்குள்ளே போய் நம்மளால் பிடிக்க முடியாது, அதில் தெளிவாயிட்டாங்க. உண்மையாகவே அது சாத்தியம் இல்லை. நேருக்கு நேர் மோதி பிடிக்க முடியாது. இந்த பக்கத்துலேயும் உயிரிழப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது. காவல்துறையில் கொல்லப்படுகிறார்கள். அப்போ வீரப்பனை பிடிக்கணுங்கிறது ஒரு நோக்கம். அப்போ எந்த வகையிலன்னா பல்வேறு வகையான முயற்சிகளில் இதுவும் தொடர்ந்து நடந்திருக்கு. அதாவது வர வச்சு துரோகத்தால் அல்லது நயவஞ்சகத்தால் அல்லது சூழ்ச்சியால் இப்படி கொண்டுடலாம் அப்படிங்கிற திட்டம் தான், அதுதான் சாத்தியப்படுகிற ஒன்றா இருக்குது. அப்போ அந்த முயற்சி நீண்ட காலமாக நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் தொடக்கத்தில் வந்து அந்த 5 பேர் பங்காளிகள் சொன்னோம் இல்லைங்களா, வனத்துறை வேட்டையில் இவருக்குள்ள இருக்கிற மோதலை பயன்படுத்தி வனத்துறையினர் வந்து அந்த இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த பங்காளிகளின் ஒருவரினுடைய மகன்கிட்டையும் இந்த முயற்சி நடந்திருக்கு. விஷத்தை கொடுத்துரு, உங்க அப்பா கொண்டார்ல வீரப்பன், நீ கொன்று அப்படின்றதுக்கு அவன் முடியவே முடியாதுன்னு சொன்னான். என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டான். பாருங்க, அப்பாவை கொன்னது வேற, நான் அதுக்காக இதை செய்ய முடியாது, சாப்பாட்டில் விஷம் வைக்க முடியாதுதான். இதுதான் தமிழனின் நேரம். அதுதான் அந்த இடம் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் அந்த சிற்றூர்களில் வாழ்றவன்ட்டு அந்த இடம் தான் இருக்குது. நீ எனக்கு எதை வேணாலும் கொடு, இல்லை என்னை பிடிச்சிட்டு போய் கொல்லு, நான் இதை செய்ய மாட்டேன்னு பாதிக்கப்பட்டவன் சொல்லிட்டான். ஆனால் நெருங்கிய உறவினர்கள் இந்த அழுத்தத்தினாலையும் காவல்துறையின் சித்திரவதைகளாலையும் ஒத்துக்கொண்டு கொடுத்ததாக சொல்றாங்க. இந்த விஷம் வச்சதுன்றது இது ஒரு பகுதி இல்லையா, அதுதான் ரொம்ப காலமாக நம்பப்பட்டு இருந்தது. ஏன்னா 2004 ஒரு கதையை சொன்னாங்க. ஓட்டுநர் சரவணன் அவர் வந்து வெள்ளைத்துறை போய் அழைச்சிட்டு வந்தார். அப்போ வந்து அந்த கிரெனேட்டை கையேறி குண்டை வந்து உள்ளே போட்டார். அப்போ நாங்கள் குதிச்சு ஓடியாந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து சுட்டோம், அவங்க திரும்பி சுட்டாங்க அப்படின்னு. அவங்க திரும்பி சுடுறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லை. நம்ம போய் பார்த்தப்போ அதுக்கான தடயங்கள் இல்லை. சுட்டிருந்தாலுமே அப்புறம் நாங்கள் கேமரா வச்சு பார்த்தோம், அதனால வீரப்பன் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் வெள்ளைத்துறை அவர்கள் அப்போவே ஒரு அறிக்கை சொல்லியிருந்தார். நாங்கள் போய் பக்கத்தில் அருகில் நெருங்கி ஆம்புலன்ஸில் பார்க்கும்போது சேத்துக்குழி கோவிந்தனோட கையெல்லாம் அப்பவே முறிஞ்சுது இருந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். மறுநாளே கொடுத்த பேட்டியில், நக்கீரனில் தான் அந்த பேட்டி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இப்படி நீங்கள் இப்போ வரிசையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் அவ்வளோ முரண் இருக்கும். இப்போ உயரதிகாரிகள் ஒன்று சொல்லியிருப்பாங்க, காட்டுக்குள் போனதாக சொல்லப்பட்டவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அப்போ இருந்து இப்போ ஓய்வு பெற்றும் போது இப்போ வந்து கூப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஷூட் பண்ணும்போது இப்போ வேற ஒன்று கருத்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் காட்டுது. அப்புறம் உண்மையறியும் குழு போனது போயும் டாக்டர் செந்தில் அவர்கள் போஸ்ட்மார்ட்டத்தை பார்த்தவர்கள் அவங்க சொன்னதெல்லாமும் முற்றிலும் வேறையா இருக்குது. அப்புறம் எனக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை உயர் அதிகாரி ஒருத்தரை வந்து 2008 நான் சந்திக்கிறேன். அவருடைய அனுபவத்தை வந்து தொடராக எடுக்கணும்னு என்னை கூப்பிட்டு பேசும்போது அவர் சொன்னது வந்து, அதெல்லாம் இல்லைங்க, 16 நாளைக்கு முன்னாடியே பிடிச்சிட்டாங்க, அக்டோபர் 2ஆம் தேதியே பிடிச்சிட்டாங்க, 16 நாள் கழிச்சு தான் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். இது எல்லாமே சந்தனக்காடெல்லாம் ஒளிபரப்புலாம் நடந்துட்டு இருக்கும்போது இது என்ன, இது புதிய கோணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி ஏதாவது ஒரு செய்தியாக வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்படி இந்த கதைகள் ஒன்று இப்படி விதவிதமாக கோணங்கள் எதுக்குன்னு இருக்குன்னா, அப்போ எது உண்மை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உண்மைகள் வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒன்று இதை சொல்லி முடித்து நாங்கள் இப்படி ட்ராமா பண்ணோம், நாங்கள் சுட்டோம் அப்படின்னு. சரி, சட்டத்தின்படி குற்றவாளி, காவல்துறையால் நீண்ட காலம் தேடப்பட்டவர், 2 மாநிலங்களும் கூட்டு அதிரடிப்படி அமைச்சு தேர்ந்தீங்க, எப்படி கொண்டீங்கன்னு சொல்ல வேண்டியதான், அவ்வளோதானே. அதை யாரும் குறுக்கு கேள்வி கேட்க போவதில்லை. மக்களும் ஊடகங்களும் சமூக உரிமை ஆர்வலர்களும் மனித உரிமை ஆர்வலர்கள் கேட்டது அந்த மக்களை ஏன் கொடுமைப்படுத்தினீங்க தான். வீரப்பன் ஆட்களை சுட்டு கொண்டது காவல்துறைக்கும் வீரப்பன் கூட்டாளிகளுக்கும் அந்த சண்டை, அந்த மோதலாக பார்க்கப்படுது. அதுலேயுமே எல்லாரும் அப்படி சுட்டு மோதலில் சாகலை. இந்த விசாரணை அழைத்து வரப்பட்டவர்களை கொன்று அந்த உடைகளை போட்டு வீரப்பன் கூட்டாளிகளுக்கும் காவல்துறைக்கும் மோதல் அப்படின்னு சொல்லி படம் எடுத்து அதில் கொல்லப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் வீரப்பனை நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னு நேர்மையாக சொல்லிட்டு போக வேண்டியதானே. எங்கேயோ ஒரு தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து உங்களை வழக்கம் போல இந்த துறை நிறுத்தியான நடவடிக்கை எடுக்கும், உங்களை என்ன செய்ய முடியும்? அதனால அதை ஏன் இவ்வளவு பொய் புரட்டு அப்படிங்கிறது தானே கேள்வி. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறந்தும் ஏன் வீரப்பன் பேசு பொருளாக இருக்கிறார் அப்படின்னா, இந்த உண்மைகள் வெளிப்படும் வரை இது தொடர்ந்து இந்த விவாதங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ அதுக்கு பொறுப்பு எல்லா அதிகாரிகளும் கொஞ்சம் பேசுகிறாங்க. இடையில மிக முக்கிய பங்காற்றிய மரியாதைக்குரிய ஐயா கே நடராஜ் அவர்களின் பங்கு மிக முக்கியமானதாக நாங்கள் அறிந்தோம் அந்த நேரத்தில். அதாவது வீரப்பனுடைய பலத்தை குறைத்ததில் 2 பேர் முக்கியம். அதாவது ஆட்டு பலத்தை தொடக்கத்திலே ஒரு 150 பேர் இருந்ததை வந்து கோபாலகிருஷ்ணன், கராத்தே கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஆட்பலத்தை மிக கடுமையாக குறைச்சிடுறாரு
தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்தி. அப்புறம் அவர் டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் இவருடைய ஆட்கள் எல்லாம் தன்னுடைய ஆட்களாக மாத்துறாரு. அவருடைய அணுகுமுறையில், காந்தி அணுகுமுறையில். அது ஒரு சூழ்ச்சியாக இருந்தாலும் கூட ஒரு அதிகாரி மென்மையான போக்கை கிராமத்து மக்கள்கிட்ட கையாளும் போது இயல்பாகவே அவங்க மற்ற அதிகாரி போல இல்லையான்னு ஒரு அன்பாக எளிமையாக எல்லாத்தையும் சொல்றாங்க. இவருடைய ஆளா மாறுறாங்க. அது ஒண்ணு. கடைசியாக கேனராஜ் அவர்கள், அவர் சிறைத்துறையில கூட பிறகு ஐஜியாக இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய நடவடிக்கைகள் வீரப்பனின் நடமாட்டத்தை முற்றிலுமாக குறைத்து விட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை கொண்டு அதை விட்டு வெளியில போக முடியாத அளவுக்கு வந்துருச்சு. ஆனா எங்கேயுமே ஐயா கே நடராஜ் அவர்கள் இதை பத்தி அவரும் பேசுறது இல்லை. அவர் யாரும் இந்த பங்களிப்பை பத்தி அவர்கிட்ட கேட்கறதும் இல்லை. அப்ப அந்த கோணம் வரும்போது இன்னும் இப்ப ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற புனைவுகள் எல்லாம் அதுல ஒரு வேளை உண்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி அவங்க காலகட்டத்துல அந்த நடமாட்டம் குறைந்த பிறகு அப்புறம் தான் திரும்பி விஜயகுமார் அவர்கள் இதுல தலைமை பொறுப்புக்கு வராங்க. இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அவங்க வந்த பிறகு இந்த 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 இறுதிக்கட்டம் என்ன நடந்ததோ அதுக்கு பிறகு இப்படி நடத்தப்பட்டது என்று சொல்வது ரொம்ப எளிதாக போயிடுச்சு அவங்களுக்கு. அவரு நாட்டுக்கு போயிடணும், தலைவர் பிரபாகரன் அவர்கிட்ட போகணும் அப்படின்றது ஆசை இருந்தது. அது உண்மை. அதுக்காக வெளிநாடெல்லாம் பேசி அனுப்புறாரு. அதை இடைமறித்து போலீஸ் கேட்குறாங்க. இதெல்லாம் உண்மைதான். அப்புறம் உள்ளூர் பிரமுகர்கள் அங்கே இருக்கிற எல்லாரையும் சர்வேலன்ஸ்ல எடுத்துட்டாங்க. மரியாதைக்குரிய கருப்புசாமி அவர்கள் சொல்றது நான் புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறேன். அவங்க அதெல்லாம் இல்லைங்க, இந்த போய் சுட்டது நாங்கள் அவருக்கு உணவு கொடுத்து ஒருத்தன் போறான் ராத்திரியில், அவனை பிடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் அவனை வச்சு தான் நாங்கள் வெளியில் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அந்த பகுதியில் சோளக்காட்டுக்குள்ளற என்ன நடந்தது அப்படின்றது இருக்குல்ல. அதுக்கப்புறம் இதை இப்படியே சொல்லிடவும் முடியாது. அதனால இதுக்கு ஒரு இது தயார் பண்ண வேண்டியிருக்கு. இது சமூகத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை தயார்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இது சாதாரண போலி மோதல்கள் என்று சொல்லப்படுகிற என்கவுண்டர்ல எல்லாத்துலேயுமே இது இருக்கும். எங்களை சுட்டுட்டாங்க, வெட்டிட்டாங்க அப்படின்றது சொல்றாங்கல்ல, அது போல இது நடந்திருக்கிறது தான் அதிக வாய்ப்புகள் உண்டு என்று அந்த பகுதி மக்கள் உறுதியாக நம்புறாங்க. என்கவுண்டர் தொடர்பாக நாங்கள் இது வரைக்கும் வால்டர் தேவாரம், அப்புறம் விஜயகுமார் ஐபிஎஸ், அப்புறம் இந்த என்கவுண்டர் பண்ணதா சொல்லப்படுற எஸ்பி ஹுசைன், இவங்க மூணுத்தையுமே என்ட்ரி பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாருமே திரும்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இது சொல்றது நாங்கள் எல்லாருமே இதை பற்றி பேசுகிறோம். இதுல ஏதாவது முரண்பாடுகள் இருக்கான்னு பாருங்க, நீங்க உண்மையிலே இது போலி என்கவுண்டரா இல்லையா அப்படிங்கறத சொல்றாங்க. நீங்க எந்த வகையில இப்போ போலீஸோட ஸ்டேட்மெண்ட்ல முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? என்னென்ன முரண்பாடுகள் இருக்கு? முதல்ல நானே சரவணன் ஓட்டுநர் ஓட்டிட்டு போனாரு அப்படின்னு முன்னாடி 2004 சொல்லியிருப்பாங்க. புத்தகத்தில் கூட யாரோ எழுதின புத்தகத்தில் இருக்கு. இப்போ அண்மையில் மரியாதைக்குரிய செந்தாமரக்கன் அவர்கள் அந்த இன்னொரு ஆவணப்படத்தில் சொல்லியிருக்கும் போது அவரே ஓட்டிட்டு போனதா ஒரு இடத்துல சொல்லுவார். அப்புறம் தேவாராம் அவர்கள் கொடுத்த நேர்காணல் நேர்காணல் அவர் எல்லாத்துலையுமே ஒரு வரியில சொல்லியிருப்பாரு. அதுல எங்கேயுமே விவரமே இருக்காது. வேற ஒரு நேர்காணல்ல இந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களே, மக்களை கொடுமையாக கற்பழிக்கப்பட்டார்கள்னு சொல்லும்போது அதை ஜம்ப் பண்ணி போயிடுவாரு. எப்பவுமே சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு 2 வார்த்தைகளுக்கு நடுவில் தான் உண்மை இருக்குது. 2 வாக்கியங்கள். இந்த பொயட்ரி, இந்த ஓய்பி கீட் சொல்லுவான், the poetry is not in the words, in between the words அப்படின்னு சொல்லுவான் கவிதையை சொல்லும்போது, ஆங்கில கவிஞன். அதுபோல உண்மை என்பது பேசுகிற சொற்கள்ல மட்டும் அப்படியே எல்லாரும் சொல்லிடுறது இல்லை. டிஎஸ்பி சிதம்பரநாதன் அவருடைய சகோதரர் தலைமை காவலர் ஏற்றுவார் இந்த ராஜகோபாலன், சிதம்பரநாதன் அவருடைய மைத்துனர் சேகர் ராஜா அவர் ஆசிரியர், இந்த 3 பேரும் கடத்தப்படுறாங்க. 3 பேரும் வீரப்பன் இல்லாத நேரத்தில் வீரப்பன் கூட்டாளி ஐயந்துரை ரங்கசாமின்ற 2 பேரையும் மனசை மாற்றி சிதம்பரநாதன், ஏன்டா அப்படி அவசரப்படுறீங்க, உங்களுக்கு நான் காப்பாத்துறேன்டா, குறைந்த காலம் தண்டனை அனுப்பிச்சு நல்ல வாழ்க்கை வாழலாம்னு பேசி கூட்டு வந்துடுறாரு. இவங்க தான் தப்பிச்சு வராங்க. வீரப்பன் அப்போ ஏதோ பணம் தேடி எங்கேயோ போயிட்டாரு. அது எதுக்கு போனாரு, வேற எதுக்கோ போயிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போ சிதம்பரநாதனை பக்கத்துல தான் வச்சிருக்காங்க. சிறுமுகையில தான் அவருக்கு பண்ணை பக்கத்துல தான் வச்சிருக்காங்க. இவங்க தப்பிச்சு வந்துட்டாங்க. 3 பேரை பணைய கைதை வச்சிருந்தாரு. இவங்க 2 பேரை சேர்த்து 5 பேர் தப்பிச்சு வந்துட்டாங்க. அவங்க நாங்க தான் தப்பிச்சு வந்தோம்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க. டிஎஸ்பி சிதம்பரநாதன் சொல்றாரு, அவரோட மைத்தனர் சொல்றாரு. இது பத்திரிகைகள்ல பதிவாயிருக்கு. இப்ப அண்மை காலமா வர காணொலிகள்லாம் கூட இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு சொன்ன பொய்யவே அசராம சொல்லிக்கிட்டே இருக்காரு தேவாரம் அவர்கள். we rescued that people அப்படின்றாரு. நாங்க தான் 3 பேரை காப்பாற்றணும்னு சொல்றாரு. அவரு சங்கர் மாதவி பித்ரி கர்நாடகா காதலிப்படைக்கு தலைமையா இருந்தார்ல, அவரும் அன்னைக்கே பேட்டி கொடுத்தாரு, we rescued that people from the வீரப்பன் கேங் அப்படின்னு சொன்னாரு. அதை தான் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒண்ணுல இருக்கிற முரண் பார்த்தாது அவங்களுக்கு ஒட்டுமொத்தமா சினாரியோ என்னவா நடந்திருக்கும்னு. இந்த ஐயந்துரை ரங்கசாமி தான் அர்ஜுனனோட சேர்த்து கொல்லப்பட்டார்கள். அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்றாரு தேவாரம் அவர்கள். அவங்க கர்நாடகாக்காரர்கள் அவங்கள அழைச்சிட்டு போகும்போதே வேனில் விஷம் வச்சு கொண்டாங்க. என்ன சொல்லி கூட்டு வந்தீங்க, மாவட்ட ஆட்சியருக்கு அவர் உத்தரவாதம் கொடுத்து எப்படி கூட்டு வந்தீங்க, இப்படி இருக்குல்ல. அப்போ ஒரு காட்டில் இருக்கிற ஒரு மனிதனை
காட்டுக்குள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதனை, மிருகங்களோடு இருக்கிற மனிதனை, எல்லா சுகவாசிகளாக சொகுசாக இருக்கிற உங்களுக்கே ஒரு பெரிய வன்மம் இருக்குன்னா காட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி இருக்கும்? இத்தனை செய்யும் போது அதுக்கு எதிர்வினையாக அவர் சில செயல்கள் செய்கிறார், சட்டமீறல்களை செய்கிறார். அதுதான் தொடர்ந்து அந்த தாக்குதல்கள் நடக்குது. அப்போ நீங்க தாங்க படிச்சீங்க, நீங்க படிச்சுட்டீங்க, நீங்க உயர் பொறுப்புல இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல எல்லாமும் வருது. அவருக்கு ஒன்றும் கிடையாது, காட்டுல இருக்கிறவங்களுக்கு. அவருக்கு படிக்கல. உங்க அணுகுமுறையை விட அவர் அணுகுமுறை 100 மடங்கு சிறந்ததா இருந்தது. அவர் பெண்கள் அவரை வணங்குறாங்க, அவர் பெண்களை பார்த்தா கும்பிடுறாரு. ஆனா நம்ம என்ன செஞ்சோம்? நாகரிக மனிதர்கள் என்று சொல்லுறோம். இந்த வேறுபாடை தான் பார்க்குறோம். வீரப்பன் குற்றவாளியா? குற்றவாளி. வீரப்பன் குற்றவாளி என்று தேடி போன நாம என்ன 1000 மடங்கு வீரப்பனை விட, வீரப்பன் கூட்டாளிகளை விட அங்க எங்காச்சும் பாலியல் நண்பர் போய் வீரப்பன் ஆட்களை யாராச்சும் தப்பி தவறி ஏதாவது உதவி செய்யறாங்கல்ல, அரிசி பருப்பு கொடுக்க வராங்கல்ல, அவங்க குடும்பத்துல ஏதாவது தவறாக நடந்தா கூட அங்கேயே உடனடியாக தண்டனை தான், மரண தண்டனை தான். அந்த நேர்மை அவர்கிட்ட இருந்தது இல்ல, உங்கள்கிட்ட இருந்ததா? இத்தனை பேர் பரிசு பொருள் பெற்றீங்கல்ல, இரட்டை பதவி உயர்வு, வீட்டு மனை எல்லாம் கிடைச்சது இல்லை. இப்பவும் அதுல அந்த வீட்டுல கூச்சம் இல்லாம வாழ்ந்துட்டீங்கல்ல. போனவங்க, கடுமையாக உழைத்தவர்கள், காட்டுல அவஸ்தைப்பட்டவர்கள், சரி இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் கூட அதுலயே இருக்கீங்கல்ல. யாரா ஒருத்தர் இது எனக்கு எந்த அறம் சார்ந்த ஒரே ஒரு மனிதனாவது இது எனக்கு வேணான்னு திருப்பி கொடுக்க முடிஞ்சுதா? திருப்பி கொடுக்க மனசு வந்ததா? ஒரு இடத்துல கொடுத்தா இந்த இடம் எனக்கு வேணா, வேற இடம் கொடுங்கன்னு கேட்டீங்க. இல்லைன்னா யாரும் அரசு கொடுத்த இடத்த வித்துட்டு வேற இடத்துல வீடு கட்டி வாழ முடியுது இல்லை, கூச்சம் இல்லாம எல்லா குற்றங்களையும் செய்துட்டு. இப்ப யார் குற்றவாளி? சட்டம் என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் எல்லாரும் சமம் அப்படின்னு. ஐநா மனித உரிமை ஆணையத்தின் சாசனப்படியே சித்திரவதை என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று. இந்திய காவல்துறை சட்டம், இந்திய தண்டனை சட்டம், இந்திய அரசியலமைப்பு சாசனம் எல்லாமே சித்திரவதைக்கு எதிராக தான் பேசுது. ஒரு விசாரணை கைதியவோ அல்லது நீங்கள் குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் கூட இப்படியான மிக கொடுமையான தண்டனைகளை, சித்திரவதைகளை செய்யலான்னு எந்த சட்டமும் சொல்லல. இதெல்லாம் செஞ்சாங்கல்ல உயர் அதிகாரிகள். நான் என் கீழே இருந்தவன் செஞ்சான், அப்ப அவனுக்கான பனிஷ்மெண்ட் நான் கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க உயர் அதிகாரிகள். அப்ப நீங்க தான் அனுமதியா கொடுத்துறீங்கன்னு சில பேர் சொல்றாங்க கீழே இருந்தவங்க. சில பேர் எங்களால இதுல வேலையே செய்ய முடியலன்னு மன உளைச்சல் நாங்க வேலையை விட்டு போறோம்னு சொன்னவங்கள அனுமதிக்கல தலைமை பொறுப்புல இருந்தவங்க. தேவாரம் அவர்கள் சொல்வது போலவே பெரிய உயர் அதிகாரிகள் யாருமே வரல இந்த தேடுதல் வேட்டைக்கு, 2 பேரை தவிர. விஜயகுமார், சஞ்சீவ் அரோரா என்று அவரே சொல்றாரு. காவல் நிலையத்துல இருந்த ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் தான் வந்தாங்க. என்ன காரணம் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த இறுக்கமான கட்டமைப்புல இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்குல்ல, இதை தானே நம்ம பேசணும். அதை சீரமைக்கிறதுக்கு ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எல்லாம் இப்படி இருந்தது, இப்படி இல்லை, இனிமே இப்படி எல்லாம் மாற்றி சீர்திருத்தம் பண்ணணும். சிறையை சீர்திருத்துறீங்க, உங்க துறையை எப்ப சீர்திருத்துவீங்க? அதுதான் விஷயம். புத்தகமே குறிப்பா இந்த வீரப்பன் பெயரால் மனித வேட்டைங்கிற தலைப்பு உட்பட என்ன பேசுதுன்னா, அந்த வீரப்பன் வேட்டையில காவல்துறையால் செய்யப்பட்டால் மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த நடவடிக்கை பற்றி தான் பேசுது. ஸோ உங்க கலா ஆய்வுல நீங்க சந்திச்ச வரைக்கும் நீங்க சந்திச்ச ரொம்ப மனசை பாதிச்ச அனுபவங்கள் என்ன?